கார்த்திகை தீபம் சரியில்லை, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். சந்திரா துர்கா கழுத்தில் தாலி இருக்குதுன்னு சொல்லி பெரிய ரகலை பண்றாங்க. எல்லாரும் கூட்டமா கூடி சந்திரா சொன்னதை கேட்டு துர்கா கிட்ட கேட்குறாங்க. துர்காவுக்கு கோவம் வருது. என்ன சித்தி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்னோட கழுத்தை பாருங்க, எங்க தாலி இருக்குதுன்னு கேட்குறாங்க. துர்கா அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி, இல்லை நான் என் கண்ணார பார்த்தேன். ரோஹிணி நீயும் தானே பார்த்த, சொல்லு அப்படின்னு சந்திரா சொல்லுவோம். ஆமா துர்கா, நானும் தான் பார்த்தேன், உங்க கழுத்தில் தாலி இருந்த மாதிரியே இருந்ததுங்கிறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு, சந்தேகப்படுறதே வேலையா போச்சா? அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு துர்கா கேட்கவும், இதை பார் சந்திரா, உனக்கு என்னாச்சு? என் பொண்ணு துர்காவை பற்றி ஏன் இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்க? என் பொண்ணு எனக்கு தெரியாமல் தாலி கட்டிட்டு வந்துருவாளா? அவளுக்கு இப்போ தானே கல்யாணமே பேசி முடிவு பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே தாலி இருக்கு அப்படி இப்படின்னு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற? இனிமேல் என் பொண்ணை சந்தேகப்பட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோன்னு சாமுண்டீஸ்வரி சந்திரா மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. உனக்கு சந்தேக வியாதி அதிகமாயிடுச்சு. என் பொண்ணு என்ன மாரி அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளா? இல்லை அப்படித்தான் செய்ய விட்டுருவேன். அந்த மாதிரி தாலி கட்டிக்கிட்டு வந்து என் முன்னாடி நின்னானா நான் என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. துர்கா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரேவதி போய் துர்காவை திட்டுறாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? முட்டாள்தனமா தாலி கட்டிட்டு வந்துட்டு, ஆனா அதை மறைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணுமில்ல? உன் கழுத்துல தாலி இருக்கிற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். ஏதோ நல்ல வேலை இவர் பார்த்ததுனால உன்னை சமாளிக்க முடிஞ்சதுங்கிறாங்க ரேவதி. மாமாவுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லவும் கார்த்திக்கு நன்றி சொல்றாங்க. துர்கா, நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும் துர்கா, உன் கழுத்துல இருக்கிற தாலியை நீ மறைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. இந்த விஷயம் மட்டும் வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் மாமா, ஆனால் நான் எத்தனை நாளைக்கு இந்த தாலியை மறைச்சு வச்சிருக்கட்டும், நான் வீட்டில் எல்லா உண்மையும் சொல்லிட்டுமாங்கிறாங்க. அவசரப்பட்டு இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாத, கண்டிப்பாக உங்கள் அம்மா இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. உங்கள் அம்மாவை பற்றி தான் உனக்கே தெரியுமே, இப்படி நடந்த கல்யாணத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் இதுக்கான சந்தர்ப்பம் நேரம் வரும், அப்போ நம்ம சொல்லிக்கலாம், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் ராஜா சொல்கிறத நீ கேளு, பொறுமையாக இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேவதி. ரேவதி கார்த்திகிட்ட சொல்லிட்டு ஃபோட்டோ கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க செல்லில் இருக்கிற ஃபோட்டோவை பெருசாக போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன மேடம், அன்னைக்கு நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு கடைக்காரர் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ மூட் அவுட்டில் இருந்தேன், அதனால் அப்படி சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் கேட்குற மாதிரி இந்த சின்ன போட்டாவை பெரிய சைஸ் போட்டாவா ஹாலில் மாட்டுற மாதிரி போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கணும், நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கணும்னு சொல்கிறாங்க ரேவதி. இதோ இப்போவே போட்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்காரர் அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரேவதி ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு வரதை பார்த்துட்டே இருந்த மாயா பின்னாடியே ஓடி வந்து ரேவதின்னு கூப்பிடுறாங்க. அடி நீயா எதுக்கு இங்கே வந்த, என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறியா? இங்கே பாரு, என் பின்னாடி வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. எனக்கு அப்படியே உன்னை பார்க்கும்போது ஆத்திரம் கோவம் வருது, கொலை வெறியா இருக்குது. என் கண்ணு முன்னாடி நிற்காத, வெளியில போங்கிறாங்க ரேவதி. நான் போயிடுறேன் ரேவதி, மகேஷ் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேங்கிறாங்க. மாயா கெஞ்சி கேட்குறாங்க. இதை பாரு, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க ரேவதி. ரேவதி தட்டி கழிக்காத ரேவதி, உண்மையே சொல்லு ரேவதி, மகேஷ் எங்க இருக்கிறான்னு விஷயம் ராஜாவுக்கு தெரியும், நீ ராஜாவை கேட்டு சொல்லு ரேவதி. கண்டிப்பா ராஜாவுக்கு தெரியாம இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா. இங்க பாரு, எனக்கு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்காத, அவர்கிட்ட எல்லாம் என்னால இதை பத்தி கேட்க முடியாது, பேச முடியாதுங்கிறாங்க ரேவதி. இங்க பாரு ரேவதி, சூழ்நிலை வேணா மாறி இருக்கலாம். இப்ப நீ வா போன்னு பேசிட்டு இருக்கிற, முன்னாடி எல்லாம் அக்கான்னு மரியாதையாக கூப்பிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இப்படியெல்லாம் பேசுகிற ரேவதிங்கிறாங்க. ஆமாம்மா, முன்னாடி உன் மேலே மரியாதை இருந்துச்சு, அதனால மரியாதையாக பேசினேன். நீ எப்போ கேவலமான பொம்பளைன்னு தெரிஞ்சதோ அப்போவே உன் மேலே இருந்த மரியாதையெல்லாம் எனக்கு போயிடுச்சுங்கிறாங்க ரேவதி. ஐயோ ரேவதி ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு, எனக்கு மகேஷை மட்டும் திருப்பி கொடுத்துருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நல்ல வேலை உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நம்பி நான் படுகொலையில் விழுந்திருப்பேன். கடவுள் மாதிரி ராஜா வந்து என்னை காப்பாற்றினார், இல்லைன்னா என் வாழ்க்கை அதோ கதியாயிருக்கும். கேவலமான பிறவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கலைங்கிறாங்க ரேவதி. நீ மகேஷை பற்றி மட்டும் சொல்லிடு, நான் போயிடுறேங்கிறாங்க மாயா. இங்கே பாரு, நீ ஏதாவது கேட்குறதா இருந்தால் போய் ராஜா கிட்ட கேட்டுக்கோ, எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க ரேவதி. இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு ராஜாவுக்கு தான் தெரியும். கேவலமான பொம்பளை என் முன்னாடி நிற்காத மாதிரி அதிகம் இங்கிருந்து போயிடுங்கிறாங்க. மாயா கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஃபோட்டோக்காரர் ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரேவதி ஃபோட்டோவை ரசித்து பார்க்குறாங்க. மாயா அதை வேண்டாம் வெறுப்பாக பார்த்துக்கிட்டு, அடி பாவி, என்னை இப்படி கதற விட்டுட்டு நீ அந்த ஃபோட்டோவை பார்த்து சந்தோஷமாக வாழலான்னு நினச்சிட்டு இருக்கிறியா? வாழ விட மாட்டேன்டி, உன்னை வாழ விட மாட்டேன். நான் எப்படி மகேஷை பிரிஞ்சு துடிக்கிறேனோ அதே மாதிரி உன்னை துடிக்க வைப்பேன்னு நினச்சிட்டு இருக்காங்க மாயா. திரும்பி பார்க்குறாங்க ரேவதி. நான் தான் உன்னை அப்போவே போன்னு சொன்னனால இன்னுமா நின்றுட்டு இருக்கேன், போ மரியாதையா அப்படின்னு ரேவதி அதட்டவும், இருடி உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கோவமாக வெளியில் வராங்க. சைஸ் ஃபோட்டோ ஒன்று, சின்ன சைஸ் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு பில் கட்டிட்டு ரேவதி அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் முன்னாடி ரேவதி சந்தோஷமாக கொண்டு வந்து அந்த ஃபோட்டோவை பிரித்து காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இப்போவாச்சும் உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, சந்தோஷமா இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா இவ்வளவு நாளாக இல்லாத இப்போ எதுக்கா திடீர்னு ஃபோட்டோவெல்லாம் மாட்டணும்னு தோணுதா அவனுக்குன்னு கேட்குறாங்க துர்கா. அவளுக்கு இப்போவாச்சும் இப்படி ஒரு ஐடியா வந்தது,
அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா 2 ஃபோட்டோ வாங்கியிருக்கியே, எங்க மாட்ட போறேன்னு கேட்குறாங்க. ஒண்ணு ஹால்ல மாட்டுறேன், இன்னொன்னு ரூம்ல மாட்டுறேங்கிறாங்க ரேவதி. சரி மாட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா கோவத்துல அப்படியே வெறுப்பா நிக்கிறாங்க. ரேவதி சின்ன ஃபோட்டோவ எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல ஒரு இடத்துல மாட்டிடுறாங்க. அடுத்தது ராஜாவுக்காக நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமையல் கட்டுக்கு போய் விதவிதமா வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பங்க யோசனை வருது, ஆமா ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாதே. சரி பாட்டியை கேட்கலாம், பாட்டிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க ரேவதி. என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டி நான் ராஜாவுக்காக சமைக்கலான்னு இருக்கேன், அவருக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்குமல்லங்கிறாங்க. அப்படியா, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட ரேவதி சந்தோஷமா சரி பாட்டி இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியுங்கிறாங்க. உனக்கும் தெரிஞ்சது எல்லாம் சந்தோஷமா செய், அவன் நல்லா சாப்பிடுவாங்கிறாங்க. சரி பாட்டி இன்னைக்கு இவன் தான் பண்ண போகிறேன், அம்மாவோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அசைவம் செஞ்சு அசத்த போறேங்கிறாங்க ரேவதி. அதுவும் செய், அவனுக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது, அந்த பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லி பாட்டி ஒரு லிஸ்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியும் துர்காவும் வந்து ரேவதி கிட்ட கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி யாருக்காக சமைக்கிறேன்னு வந்து கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் தான் சமைக்கிறேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, யாரோ ஒருத்தருக்காக சமைக்கிற மாதிரி தெரியுது, உன் வீட்டுக்காரருக்கு சமைக்கிற மாதிரி தெரியுது, அதான் உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது. சரி சரி சமையல் பண்ணு, நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி ரோஹிணி துர்காவும் அங்கிருந்து போறாங்க. சந்தோஷமா ரேவதி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி சமையல் முடிச்சதும் டிஃபன் கேரியில் போட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரோஹிணி துர்காவும் வந்து என்ன யாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவர் செங்கல் சோலையில் வேலையாக இருப்பார், அவருக்கு தான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி சரி செங்கல் சோலையில் தான் இருப்பாங்க, சரி கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோஹிணி. சிவனாண்டியும் முத்துவேலும் சரியான கோவத்தில் இருக்காங்க. அப்போ சிவனாண்டி கிட்ட முத்துவேல் சொல்கிறாரு, ச்சே இவனை எதுவுமே நம்மளால செய்யவே முடியலையே, என்ன பிளான் போட்டாலும் அதில் நம்ம தோற்று போயிடும், அவன் ஜெயிச்சிடலாம் தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. இந்த நேரம் பார்த்து சந்திரா எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டா. அப்போ நம்ம 2 கையும் கட்டி போட்ட மாதிரி இருக்குடா மவனேங்கிறாங்க சிவனாண்டி. இங்கே பாரு சித்தப்பா, சந்திரா சொன்னானா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருப்பா, இனிமேல் நாம் ஏதாவது அவனுக்காக பிளான் பண்ணணும்னா அது குறி வச்சு அடிக்கிற மாதிரி நச்சுன்னு இருக்கணுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாண்டா மவனே, இதே மாதிரி இனிமேலும் நம்ம ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மாயா வராங்க. எப்படி இருக்கேன் மாயான்னு சிவனாண்டி கேட்குறாங்க. நான் எப்படிங்க இருக்க முடியும், மகேஷ் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? என் மகேஷை அந்த ராஜா தான் மறைச்சு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. நானும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை என் மகேஷை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டு பார்த்துட்டேன், சலிச்சு போய் என்ன செய்யறது மாயா, நாங்களும் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம், முடியலையேங்கிறாங்க சிவனாண்டி. நானும் தாங்க இப்போ கூட ரேவதியை பார்த்துட்டு தான் வரேன், அவள் காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன், எப்படியாவது மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லுன்னு கேட்டு பார்த்தேன், அவள் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களாவது எப்படியாச்சும் என் மகேஷை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க மாயா. இதை பாரு மாயா, நாங்களே பல பிரச்சனையில் இருக்கோம், அந்த டிரைவர் பையன் அந்த கிழவியோட பேரன்னு நிரூபிக்கிறதுக்காக நாங்களும் போராடிட்டு இருக்கோம். நான் வந்து திரும்ப வந்து விழுந்த மாதிரி நாங்களே தோத்து போய் நிற்கிறோம். இந்த பிரச்சனையில் நீ வேற மகேஷை கண்டுபிடிச்சு கொடுனா நாங்கள் போய் எங்கே தேடுறதுங்கிறாங்க சிவனாண்டி. நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சொன்னதுனால தானே நாங்கள் கல்யாணத்து வரைக்கும் நானும் மகேஷும் வந்தோம். சாமுண்டீஸ்வரிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுமே நாங்கள் அந்த அன்னைக்கே யாருக்கும் தெரியாமல் ஓடி இருப்போம். உங்கள் பேச்சை கேட்டதுனால தான் நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன். மகேஷ் இப்போ காணாமல் போயிட்டான், அப்போவே நாங்கள் 2 பேரும் போயிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்ததுனால இப்போ நான் மகேஷை தொலைச்சிட்டு நிற்கிறேன், நீங்கள் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நான் எப்படிங்கன்னு கேட்குறாங்க மாயா. முத்துவேல் மாயாவை கூப்பிட்டு, இதை பாருமா, நீ ஒரு நல்ல லாயரா பாரு, ஆட்கொலை மனு கொடு, உன் மகேஷ் எங்கே இருக்கான்னு போலீஸே கண்டுபிடிச்சு கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மனு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு யார் மேலையெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்களையெல்லாம் பிடிச்சி தீர விசாரிச்சு எப்படியும் மகேஷை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. உனக்கு அதுதான் சரியான வழி, அப்படி செய்யுங்கிறாங்க முத்துவேலு. எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீ போய் பேசு, உடனே மனு தாக்கல் பண்ணிடு, போலீஸ் லாயரும் உனக்கு கூடிய சீக்கிரம் மகேஷை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க முத்துவேலு. அப்படியா சார், இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் எப்பவே இப்படி ஒரு மனு கொடுத்துருப்பேன், இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல, நீ போய் கொடுன்னு சொல்றாங்க முத்துவேலு. சரி சார், அந்த லாயரோட டீட்டெயில் எனக்கு அனுப்புங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க மாயா. சித்தப்பு சட்ட சிக்கலெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க சிவனாண்டி. ஆமாண்டா மவனே, அந்த டிரைவர் பையில சட்ட சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு எனக்கு தானாக வந்து பிரச்சனை மாட்டுது பாரு, இனி அந்த டிரைவர் பயலுக்கு தண்ணி காட்ட போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துவேலு. சித்தப்போ கரெக்டான நேரத்தில் உனக்கு கரெக்டான ஐடியா கிடைச்சிருக்கு, இனிமேல் அந்த டிரைவர் பையில நிம்மதியாக கூட இருக்க விடக்கூடாது, நிம்மதியாக தூங்கவும் கூடாது, அவன் நம்மளையே நினச்சிட்டு பயந்துருக்கணுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாண்டா மவனேன்னு முத்துவேலும் சிவனாண்டியும் வெள்ளத்தனமாக கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ரேவதி கார்த்திக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கார்த்தி பார்த்துட்டு, எதுக்கு ரேவதி இவ்வளோ தூரம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருப்பனால, அப்படியே பசிச்சிருந்தா பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, நான் சாப்பிட்ருப்பனாலங்கிறாங்க. இல்லை நான் என் கையால் சமைச்சேன், சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன ரேவதி, வீட்டுக்காரருக்காக உன் கையால் நீயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்தியாங்கிறாங்க. ஆமாம் செங்கல் சோலைக்கு போய் பார்த்தேன், அவர் அங்கே இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் தோட்டத்துக்கு வந்தேங்கிறாங்க. ரேவதி, நீ சமைச்சு எடுத்துகிட்டு வந்ததுல தப்பு இல்லையே, இவ்வளோ தூரம் வரணும், நான் நைட்டு வந்தால் கூட சாப்பிட்ருப்பேன்லங்கிறாங்க கார்த்தி. இல்லை நைட் சாப்பிட்டா ஆறி போயிடும், டேஸ்ட் இருக்காது, அதனால தான் இப்போவே எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சகல, ரேவதி ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கு, நீ என்ன இப்படி கேள்வி கேட்குறியாங்கிறாங்க மயில் வாகனம். இல்லைங்க, மனசில் பட்டது கேட்டேங்கிறாங்க.
போறாங்க. அப்ப மனசுல என்னெல்லாம் தோணுதோ ரேவதி கிட்ட தானே கேட்கிறேன், கேளு. சரி எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் போறாங்க. ரேவதி கூப்பிடுறாங்க, மாமா உங்களுக்கு சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், நீங்களும் சாப்பிட்டு போலாங்கிறாங்க. இல்ல இல்ல நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் சாப்பிடுங்கன்னு ரேவதி கார்த்திக்கு பரிமாறுறாங்க. எல்லா ஐட்டமும் கார்த்திக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு. என்ன நான் உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சது எல்லாம் எப்படி டேஸ்டா இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்காக பார்த்து சமைச்சியான்னு கார்த்தி கேட்கவும், இல்ல இல்ல எல்லாத்துக்காகவும் தான் சமைச்சேன், எப்படி இருக்கு டேஸ்ட்டை பத்தி சொல்லவே இல்லையேங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சரி நீயும் உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. கார்த்தி நீ சாப்பிடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க ரேவதி. கார்த்திக்காக பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க. கார்த்தியும் சாப்பிட்டு முடிச்சதும் கை கழுவுறாங்க. கை கழுவுனதும் தன்னோட முந்தானியை தான் கொடுக்குறாங்க. கார்த்தி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல தொடச்சிக்கோ அப்படின்னு முந்தானியை தாராளமாக கொடுக்குறாங்க ரேவதி. கை தொடச்சிட்டு ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க, சரி நீ பார்த்து பத்திரமா போங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க ரேவதி. போகும்போதும் கூட திரும்பி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரேவதியோட மனசுலையும் கண்ணிலையும் கார்த்தி மேலே இருந்த காதலை அப்படி வெளிக்காட்டிட்டு போறாங்க. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, என்னம்மா சாப்பாடு எடுத்துட்டு போனீங்கன்னாங்க. ஆமாம்மா ராஜாவுக்காக எடுத்துட்டு போனேங்கிறாங்க. சந்திராவுக்கு இது பொறுக்கல. கேட்குறாங்க, என்ன ரேவதி உன் வீட்டுக்காரருக்காக அவ்வளோ தூரம் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேங்கிறாங்க. ஆமா சித்தி, நான் தான் இன்னைக்கு சமைச்சேன், எல்லாரும் சாப்பிட்டுன்னு தான் சமைச்சேன். சரி அவர் வர்றதுக்கு லேட் ஆயிரும், ஆறி போனால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால சூடாக அவரும் சாப்பிட்டுன்னு நான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேங்கிறாங்க ரேவதி. ஆமாம் உன் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ தூரம் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்குறியே, அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரான்னு கேட்குறாங்க ரோகிணி. எப்பவும் போல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரோகிணி வாந்தி எடுக்கிறாங்க. ஐயோ அக்கா என்னாச்சு அப்படின்னு ரேவதி ஓடி வந்து தலையை பிடிக்கிறாங்க. ரோகிணி வாந்தி எடுத்துட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்து, என்னாச்சு உனக்கு அடிக்கடி இப்படி வாந்தி எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அக்கா இவ அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் இப்படி வாந்தி வரும், நம்ம உடனே கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணுங்கிறாங்க சந்திரா. ஆமா ரோகிணி நீ அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டு மளிகைட்ட கூட்டிட்டு போய் உன் உடம்ப செக் பண்ணணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மாத்திரை போட்டால் சரியா போயிடும், இப்போ நான் நல்லா தானே இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ வாந்தி வரல பாருங்கிறாங்க ரோகிணி. இல்லை இல்லை நீ அடிக்கடி வாந்தி பண்ணுறதுனால எங்களுக்கு பயமா இருக்கு ரோகிணி, சின்ன பிள்ளை மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காத, இப்போவே நீ கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்கிறாங்க. ஆமாக்கா இவ அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா, இவளை இப்படியே விடக்கூடாது, சீக்கிரமா கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும், இவ உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மள தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க சந்திரா. வா போகலாம் அப்படின்னு ரோகிணியை கூட்டிகிட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் மலையா டாக்டர்கிட்ட போகிறாங்க. ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனை, ரோகிணி வாந்தி எடுத்துட்டான்னு சொல்லி அம்மாவும் சித்தியும் சேர்ந்து மல்லிகா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவங்க 2 பேரும் கேட்குற மாதிரி தெரியல, இந்த பிரச்சனையை எப்படியாவது நீ தான் ஏதாவது சொல்லி தடுத்து காப்பாற்றணும்னு கேட்குறாங்க. சரி விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மயில் வாகனம், என்னப்பா என்ன பிரச்சனை, இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓஞ்சது, அதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்கவும், ரோகிணி வாந்தி எடுத்துட்டான்னு டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஐயோ ரோகிணி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அத்தை இதை கலைக்கணும்னு சொல்லுவாங்களே, இப்போ என்னப்பா பண்ணுறது, போச்சு எல்லாம் போச்சுன்னு மயில் வாகனம் புலம்புறாங்க. சரிங்க நம்ம தாமதிக்க கூடாது, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி மயில் வாகனம் கார்த்தி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி மல்லிகா டாக்டரை பார்த்து, என் பொண்ணு ரோகிணி அடிக்கடி வாந்தி பண்ணுறா, அவள் உடம்புல என்ன பிரச்சனைன்னு நீ தான் பார்த்து சொல்லணுங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு லேடி டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி பார்த்தோம், அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்டது ஒத்துக்கலைன்னு சொல்லி மாத்திரை கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன கூப்பிட்டுருக்கலாமல்லங்கிறாங்க மல்லிகா. அதைத்தான் நானும் சொன்னேன், எங்கள் அக்கா எல்லாம் தான் கேட்கல, பேச்சை யார் கேட்குறா, இவங்க வீட்டு மாப்பிள்ளையை தானே தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை நம்பிக்கிட்டு இருக்காங்க, இப்படி சந்திரா குறையா சொல்றாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என்ன சந்திரா மாப்பிள்ளைய குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதா, நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரோஹிணி பதறாங்க, எனக்கு செக்கப் எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டு தான் ஒத்துக்கல, அம்மா தான் பயந்துட்டு நீங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ரோஹிணி. ஆமா இவ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா, நீ என்னன்னு பாரு செக் பண்ணி பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி நான் செக்அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா ரோஹிணியை கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அம்மா ரோஹிணியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மயில் வாகனம் காட்டிக்கிட்ட புலம்புறாங்க. ஐயோ அத்தைக்கும் மல்லிகை டாக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ கன்சீவாக இருக்கிற விஷயத்த நிச்சயமாக அத்தைக்கிட்ட சொல்லிடுவாங்க, தெரிஞ்சா உடனே கலைன்னு சொல்லிடுவாங்க, இப்போ குழந்தைய கலைச்சிட்டா நான் என்னப்பா செய்வேன், சீக்கிரம் போப்பாங்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி. டாக்டர் அம்மா ரோஹிணியை ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, அதை பார்த்து மல்லிகை டாக்டர் சந்தோஷப்படுறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அடே பரவாயில்லையே 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் கன்சீவாக இருக்கா, இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினச்சிட்டு இருக்காங்க மல்லிகா. ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி ரோஹிணி 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி பயந்து போய் நிக்கிறாங்க. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம்னு வரும்போது கரெக்டா மயில் வாகனம் கார்த்தியும் வந்துடுறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவருக்கு கரெக்டான நேரத்துல இங்க வந்திருக்கு, என்ன மாப்பிள்ள இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க சந்திரா. ரோஹிணி வாந்தி எடுத்தா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு சொன்னாங்க, அதான் நாங்க பார்த்துட்டு போலான்னு வந்தோம்னு சொல்றாங்க மயில் வாகனம். ரோஹிணி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. கரெக்டா அவங்களுக்கு போன் வந்ததும் சாமுண்டீஸ்வரி அந்த பக்கம் போயிடுறாங்க. டாக்டர் அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் கார்த்தி பேசிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இந்த விஷயம் கேட்டா சந்தோஷப்படுவாங்கிறாங்க மல்லிகா. மூட நம்பிக்கையில இருக்காங்க, குழந்தை உண்டான விஷயம் தெரிஞ்சா கலைக்கணும்னு சொல்லுவாங்க, நீங்க உண்மையை சொல்லிடாதீங்கன்னு கேக்குறாங்க. டாக்டர் அம்மா கூட்டிட்டு போய் என்னதான் பேசுறான்னு சந்திராவுக்கு சந்தேகமா இருக்கு.